أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعلوا له من عباده جزءا إن الإنسان لكفور مبين أم اتخذ مما يخلق بنات وأصفاكم بالبنين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஸுஹ்ருஃபை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் முதல் கட்டமாக முதல் 8 வசனங்களை பார்த்து முடித்துவிட்டு அதற்கடுத்ததாக 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை உள்ள 6 வசனங்களுடைய விளக்கங்களை நேற்று வரை நாம் பார்த்து முடித்தோம். இந்த 2வது கட்டத்தில் அல்லாஹு தஆலா, நபியே, இவர்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள், வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கூறும்போது நிச்சயமாக அவர்கள் உறுதியிட்டு சொல்வார்கள், அல்லாஹ்தான் வானங்களையும் பூமியையும் படைத்தான் என்று சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ் பேசக்கூடிய மறுமையை இவர்கள் புறக்கணிக்கிறார்கள், ஏற்க மறுக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கான 2 உதாரணங்களையும் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஒன்று மழை. மழை எப்படி பெய்து அது உயிர்ப்பிக்கின்றதோ சில பூமிகளை, இப்படித்தான் அல்லாஹு தஆலா மறுமையில் உங்களையும் உயிர்ப்பிப்பான். அதே போன்று உங்களுடைய இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பயணம், நீங்கள் பயணிக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய உண்மையான பயணம் மறுமையை நோக்கி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். இப்படி உலகத்தில் நீங்கள் காணக்கூடிய இந்த 2 விஷயங்களும் மறுமையை பற்றி ஓயாது உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இருக்க, மறுமையை மாத்திரம் நீங்கள் மறுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி முடித்துவிட்டு, மேலும் அவர்கள் என்னென்ன நிலையில் அல்லாஹ்வை மறுக்கிறார்கள், எப்படி எப்படி மார்க்கத்தோடு விளையாடுகிறார்கள் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உலகத்திற்கும் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். வஜஅலூ லஹு மின் இபாதிஹி ஜுஸ்ஆ. அல்லாஹு தஆலா படைத்திருக்கக்கூடிய அவனது அடியார்களிலிருந்து சில அடியார்களையே ஒரு அங்கமாக, ஒரு பாகமாக அவர்கள் ஆக்கி கொண்டார்கள். அதாவது அல்லாஹு தஆலா மனிதர்கள் மாத்திரமில்லாமல் ஜின்களை படைத்திருக்கின்றான், வானவர்களையும் படைத்திருக்கின்றான். இப்படி அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட வானவர்களிலிருந்து சில வானவர்களை இவர்களாகவே, இவையெல்லாம் எங்களுடைய கடவுள்கள், இவையெல்லாம் அல்லாஹ்வின் பிள்ளைகள், கடவுளுடைய பெண்மக்கள், இவையெல்லாம் நஊது பில்லாஹி மின் தாலிக் என்று இவர்களாக வகுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை அல்லாஹ் பேசுறான். வஜஅலூ லஹு மின் இபாதிஹி ஜுஸ்ஆ. அவனுடைய அடியார்களிலிருந்து சிலரை அவர்கள் ஒரு அங்கமாக ஆக்கி கொண்டார்கள். இன்னல் இன்சான லகஃபூரும் முபீன். நிச்சயமாக மனிதன் அல்லாஹுக்கு தெளிவான நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் என்று கூறிவிட்டு, அமித்தஹத மிம்மா யஹ்லுகு பனாத்தின் வ அஸ்ஃபாக்கும் பில் பனீன். அல்லாஹுக்கு பெண் பிள்ளைகளையும் அவர்களுக்கு ஆண் பிள்ளைகளையும் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்களா? அல்லாஹு தஆலா கேட்குறான். அதாவது பொதுவாகவே அரபு உலகத்தில் பெண் மக்களை, பெண் பிள்ளைகளை வெறுக்கக்கூடிய பழக்கமும், ஆண் பிள்ளைகளை, ஆண் வாரிசுகளை உயர்வாக மெச்சக்கூடிய பழக்கமும் இருந்தது. இதை அல்லாஹு தஆலா அவனுடைய பாணியில் கேட்கின்றான். கடவுளின் பிள்ளைகள் என்று வானவர்களை, பெண் மக்களை கொண்டு வந்து ஜோடித்துவிட்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் ஆண் பிள்ளைகள் பிறந்தால் சந்தோஷப்பட்டு கொள்கிறார்கள், பெண் பிள்ளைகள் பிறந்தால் அதை வெறுக்கிறார்கள். இதை அல்லாஹ் கேட்கின்றான். அமித்தஹத மிம்மா யஹ்லுகு பனாத்தின் வ அஸ்ஃபாக்கும் பில் பனீன். இரண்டுமே அல்லாஹுடைய படைப்பு தான். இதில் பெண் பிள்ளைகளை அல்லாஹுக்கும் ஆண் பிள்ளைகளை அவர்களுக்கும் அவர்கள் ஆக்கிக் கொள்கிறார்களா என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்ததாக பச்சை மரத்தில் ஆணி அடித்ததை போன்று உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சாராருக்கும் அல்லாஹு தஆலா ஒரு கேள்வியை எழுப்புகின்றான். இது குறிப்பாக குறைஷிகளுக்கு, அல்லாஹுக்கு வானவர்களை அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள் என்று கொண்டு வந்து ஜோடிக்கிறீர்கள், ஆனால் அதே பெண் பிள்ளைகள் உங்களுக்கு பிறந்திருக்கின்றது என்று சுப செய்தி கூறப்பட்டால் உங்களுடைய முகங்கள் கருத்து போய் கஷ்டப்பட்டு கோபப்பட்டவர்களாக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். போயும் நமக்கு பெண் புள்ள பிறந்துடுச்சு என்று ஜோடிக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் வணங்கக்கூடிய கடவுளுக்கு பெண் பிள்ளைகளை நீங்களாகவே கொண்டு வந்து சேர்க்கிறீர்கள்.
وَإِذَا بُشِّرَ أَحَدُهُمْ بِمَا ضَرَبَ لِلرَّحْمَنِ مَثَلًا ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ. உங்களுக்கு பெண் பிள்ளைகள் பிறந்திருக்கின்றது என்று சுப செய்தி சொல்லப்பட்டால் நீங்கள் அதை வெறுக்கிறீர்கள், நீங்கள் அதை கோபப்படுகிறீர்கள், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டுகிறீர்கள். ஆனால் உங்களுடைய ரப்புக்கு அல்லாஹுக்கு மட்டும் பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று ஜோடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவமை யுனஷ்ஷஉ ஃபில் ஹில்யதி வஹுவ ஃபில் ஹிஸாமி கைரு முபீன். அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான், ஒரு குறிப்பிட்ட வகையால் படைக்கப்பட்டவர்கள் வானவர்கள், அல்லது இவர்கள் யாரை இணை தெய்வங்கள் புனை தெய்வங்கள் என்று ஆக்குகிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான ஆற்றலோ சக்தியோ இல்லை. இவர்கள் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு வருகிறார்களா கடவுள் என்று. வஜஅலுல் மலாயிகத்தல்லதீன ஹும் இபாதுர் ரஹ்மானி இனாஸா. நிச்சயமாக இவர்கள் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட வானவர்களை, அதாவது அவர்கள் இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் வானவர்கள், அவர்களை பெண்களாகவே இவர்கள் ஆக்கிவிட்டார்கள். இனாசா, வானவர்கள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை என்பது இஸ்லாமிய கோட்பாடு. ஆனால் இவர்கள் வானவர்களை அல்லாஹுக்கு குழந்தைகளாக மாற்றி, அல்லாஹுக்கு பெண் பிள்ளைகள் என்று வர்ணனை இவர்களாக செய்து வானவர்களை பெண்களாகவே இவர்கள் மாற்றிவிட்டார்கள். அஷஹிது ஹல்கஹும். வானவர்களை படைக்கும் போது இவர்கள் உடன் இருந்தார்களா? நான் ஆணா படைச்சிருக்கிறேனா பெண்ணா படைச்சிருக்கிறேனா, இல்லை எப்படி அவர்களை படைத்திருக்கிறேன் என்று இவர்கள் அதை பார்த்தார்களா? வானவர்களை பார்த்தார்களா? அல்லாஹ் கேட்கிறான், அஷஹிது ஹல்கஹும் சதுக்தபு ஷஹாதத்துஹும் வயுஸ்அலூன். இவர்கள் எதை பற்றியெல்லாம் பேசுகிறார்களோ இவர்களுடைய சாட்சியங்கள் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக இதை பற்றி இவர்கள் கேள்வி கேட்கப்படுவார்கள். அல்லாஹுடைய ஒரு படைப்பை அவன் எதற்காக படைத்தானோ அதை விட்டுவிட்டு அல்லாஹோடு ஜோடித்து, அல்லாஹோடு புனைத்து இணைத்து வானவர்களை பெண் பிள்ளைகளாக மாற்றி கடவுளின் பிள்ளைகள் இவர்கள் என்று இப்படிப்பட்ட அப்பட்டமான இந்த நிலையை பற்றி அவர்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்கப்படுவார்கள். வகாலு லவ் ஷாஅர் ரஹ்மானு மா அபத்னாஹும் மா லஹும் பிதாலிக மின் இல்ம் இன்ஹும் இல்லா யஹ்ருசூன். அவர்கள் கூறுகின்றார்கள், இதை நான் இந்த பயானுடைய முன்னுரையில், இந்த தஃசீரினுடைய இந்த சூறாவினுடைய முன்னுரையில் ஒரு வார்த்தை கூறினேன். ஏன் இவ்வாறெல்லாம் அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டில் கோளாறு ஏற்படுத்துகிறீர்கள் என்று அவர்களிடத்தில் பேசப்பட்டால், அப்போது குறைஷி மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பதில் கூறுகிறார்கள், நாங்கள் செய்யக்கூடிய இந்த செயல் அல்லாஹுக்கு தெரியாமல் ஒன்றும் செய்யவில்லை. அதாவது அல்லாஹ் நாடியதால் தான் நாங்கள் வானவர்களை வணங்குகிறோம். இது தக்தீர், இது தலைவிதி, இப்படித்தான் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் நாடாமல் நாங்கள் தெய்வங்களை, இணை தெய்வங்களை, சிலைகளை, லாத்து உஸ்ஸா மனாத்தை, வானவர்களை தெய்வங்களாக நாங்கள் கும்பிடவில்லை என்று அவர்கள் பேசுவார்கள் என்பதை இந்த பயானுடைய இந்த சூறாவினுடைய முன்னுரையில் குறிப்பிட்டிருந்தேன். அதாவது தீனை சொல்லும் போது ஓர் அளவுக்கு அவர்கள் பேசுவார்கள், தீனில் நியாயமான கருத்துக்களை எடுத்து வைத்து அவர்களால் பேச முடியாமல் போகும்போது தக்தீரை கொண்டு வந்து பேசிவிடுவார்கள். அல்லாஹ்வே எங்களுக்கு இப்படித்தான் நாடி இருக்கிறான், நாங்க இப்படி ஆகணும், இப்படி வணங்கணும்னு சொல்லிதான் ரப்பு எங்களை படைத்திருக்கிறான் என்று அவர்கள் பேசுவார்கள். இதை அல்லாஹ் இங்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான். வகாலு, அவர்கள் சொல்லுகின்றார்கள், லவ் ஷாஅர் ரஹ்மானு மா அபத்னாஹும், அல்லாஹ் நாடியதால் தான் நாங்கள் வானவர்களை வணங்கி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நாடலனா நாங்கள் வணங்குவோமா? அல்லாஹ் எப்படி கரெக்டாக நாடி இருக்கானோ அப்படி நாங்கள் வணங்கிட்டு போவோமே. அல்லாஹ் நாடி இருக்கின்றான், அல்லாஹுக்கு வானவர்கள் பெண் பிள்ளைகளாக நாங்கள் ஆக்கி கொண்டு வழிபட வேண்டும் என்று அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான், அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். மாலஹும் பிதாலிக மின் இல்ம். அல்லாஹு தஆலா பேசுறான், தக்தீரை பற்றியான இல்ம் இவர்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. இதை பற்றிய இல்ம் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. இந்த ஞானம், அறிவு இவர்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இன்ஹும் இல்லா யஹ்ருசூன். வரம்பு மீறி இவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் இவர்கள் அப்பட்டமாக வழி தவறியவர்களே தவிர வேறு யாரும் இவர்கள் இல்லை என்று 20வது வசனம் வரைக்கும் இந்த 6 வசனத்தில் இவர்களுடைய கடவுள் கோட்பாட்டை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இந்த 6 வசனங்களுடைய சுருக்கமான சாராம்சம்
இந்த குறைஷி மக்கள் வானவர்களை அல்லாஹுடைய பெண் பிள்ளைகள் என்று ஆக்கி கொண்டார்கள். பெண் பிள்ளைகள் என்று ஆக்கி அந்த பெண் பிள்ளைகளை இவர்கள் வழிபட ஆரம்பித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள், மறுமையை ஒரு பக்கம் மறுக்கிறார்கள். வானவர்கள் அல்லாஹுடைய பெண் பிள்ளைகள் என்று அவர்களை வழிபடுகிறார்கள். இதை எதிர்த்து தான் இந்த 6 வசனங்களில் அல்லாஹு தாலா அவர்களுடைய கூற்றுக்கு பதில் பிறப்பிக்கின்றான். இதனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.